கூட்டாட்சி கட்டமைப்பை பாதுகாக்க ஒன்றிணைந்த நாளாக இன்றைய நாள் வரலாற்றில் பொறிக்கப்படும். டீலிமிட்டேஷன் ஆலோசனை கூட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். கொலையாளிகளின் அடுத்த டார்கெட் நான் தான் என ஜாகிர் ஹுசேனின் மகன் வீடியோ வெளியிட்டுள்ள சம்பவம். நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளரான ஜாகிர் ஹுசேன் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு. அதிக இஸ்லாமியர்களை தேர்தலில் நிறுத்திய கட்சி தேமுதிக. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பெருமிதம். ஆன்லைன் சூதாட்டத்தால் தற்கொலை செய்து கொண்டவர்கள் எண்ணிக்கையை தமிழக அரசு குறைத்து காட்டுகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. கடலூர் மாநகராட்சியில் கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களுடன் கட்டாய வரி வசூலித்த விவகாரம். 2 மாநகராட்சி ஊழியர்கள் சஸ்பெண்ட். அமைச்சர் பொன்முடி மீதான சிமெண்ட் குவாரி முறைகேடு தொடர்பான வழக்கு. கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய புலனாய்வுத்துறை போலீசுக்கு விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவு. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதல்வர் தலைமையில் நடைபெற்ற கூட்டம் அர்த்தம் இல்லாதது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். ஓசூர் பகுதியில் நிலத்திற்காக தர்பூசணி பழங்களில் ரசாயன ஊசி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து மெழுகு பூசிய ஆப்பிள்கள் விற்கப்படும் அதிர்ச்சி. உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வில் பெரும்பாலான பழக்கடைகளில் மெழுகு பூசப்பட்ட ஆப்பிள்கள் விற்பனை செய்யப்பட்டது அம்பலம். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மக்களை சந்திக்க பிரதமர் மோடி எப்போது வருவார்? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு வந்ததை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கேள்வி. பெங்களூருவில் சூறைக்காற்றுடன் தொடர் கனமழை. பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தேங்கிய மழை நீரால் போக்குவரத்து பாதிப்பு. பெங்களூருவில் சூறைக்காற்றுடன் நிலவிய மோசமான வானிலை. தரையிறக்க முடியாமல் பல்வேறு விமானங்கள் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டன. அமெரிக்காவில் படிக்கும் இந்திய மாணவர்கள் அந்நாட்டு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். மத்திய அரசு அறிவுறுத்தல். IPL 2025 தொடர் கோலாகல கலை நிகழ்ச்சிகளுடன் தொடக்கம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி உரிமையாளரும் நடிகருமான ஷாருக் கான் உரையுடன் தொடங்கிய கலை நிகழ்ச்சிகள். இம்பாக்ட் விதி மூலம் தோனியை ஆட வைக்கும் திட்டமில்லை என சென்னை அணியின் கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் பேட்டி. ஆடும் 11இல் தோனி இருப்பதில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் தகவல். அரபிக்கடல் பகுதியில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.2 பதிவு. 1 மாதத்திற்கு மேல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் போப் பிரான்சிஸ் நாளை மக்களை சந்திக்க உள்ளதாக தகவல். கால்பந்து உலக கோப்பை தகுதி சுற்று. உருகுவே அணியை வீழ்த்தி அர்ஜென்டினா வெற்றி. நாளை IPL போட்டியில் தோனியை எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள் என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். இதுவரை யாராவது தோனியை சமாளிக்க முடிந்ததா என சிரித்துக் கொண்டே பதிலளித்த மும்பை அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ். விறுவிறுப்பாக நடைபெற்ற IPL முதல் போட்டி. பெங்களூரு அணிக்கு எதிராக கொல்கத்தா அணி நிதான ஆட்டம். அஜிங்கிய ரஹானே, சுனில் நரேன் சிறப்பான துவக்கம். நைஜர் நாட்டில் மசூதி மீது நடந்த பயங்கரவாத தாக்குதல். 44 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு.